ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு 2 பாக்கெட் அகர்கர் வாங்கி வச்சுருக்கிறோம். ஒரு பாக்கெட் அளவு பார்த்துட்டிங்கன்னா 10 கிராம். இப்போ 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறோம். மொத்தம் 20 கிராம் அகர்கர் நாம் ஜெல்லி செய்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற அகர்கர் பாக்கெட்டை கட் பண்ணி அதிலிருந்து அகர்கரை வெளியே எடுத்து அதை ஒரு கத்திரிக்கோல் வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அகர்கருக்குள்ளே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஹார்டாக இருக்கிற அகர்கர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியும் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் இந்த அகர்கரை நல்லா ஊறின பின்னாடி காய்ச்சி எடுக்க போகிறோம். அதற்கு தேவையான அளவு நீங்களும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அகர்கர் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி செய்கிறதுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர்மெலன் நாம் வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த வாட்டர்மெலனை 2ஆக கட் பண்ணி அதில் நடுவில் இருக்கிற பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. அதை ஒரு வடி வச்சு அதனுடைய விதை அதனுடைய சக்கையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாய் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காஞ்ச பின்னாடி நல்லா ஊற வச்சுருக்கிற அகர்கரை அதில் போட்டு நல்லா காய்ச்ச போகிறோம். நல்லா இந்த அகர்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்குது, அகர்கரும் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது. அகர்கர் கரைய நம்ம என்ன செய்யணும்னா சுற்றியும் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அகர்கர் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரும். உங்களுக்கு கரையும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி டைப்புக்கு அதே மாறி வரும். அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அகர்கர் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கூழ் மாதிரி வெந்து வந்திருக்கு. இதில் நாம் வடித்து எடுத்து வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸும் அந்த ஜெல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அது கூட தேவையான அளவு, அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடணும். அகர்கர், வாட்டர்மெலன் ஜூஸு, சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிருக்கு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அகர்கர், வாட்டர்மெலன் ஜூஸ், சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்க இந்த மிக்ஸை கொஞ்ச நேரம் ஆற வைங்க. ஆற வச்சிருக்கிற இந்த மிக்ஸை ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதில் ஊற்றி வச்சிடலாம். இந்த கண்ணாடி பவுலை ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீசர் மோடில் இருந்துச்சுன்னா இதை ஒரு 30 மினிட்ஸ், அதாவது நம்மளது அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர் நார்மல் மோடில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் பக்கமாக நீங்கள் வச்சிங்கன்னாவே போதும், நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். இப்போ நாம் ஒரு 30 மினிட்ஸ் உள்ளே வச்சுருக்கிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்து பார்க்கலாம், எப்படி ஜெல்லி மாதிரி மாறி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்ல ஜெல்லியாட்டம் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரெட் கலராக செம்மையாக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செம்மையாக சூப்பராக இந்த ஜெல்லி ரெடி ஆகிருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண அகர்கர், இந்த வாட்டர்மெலன் ஜூஸ், சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணிங்கனாவே தெரியும், நல்லா சூப்பராக செம்மையான ஒரு ஸ்லைஸாக வரும். இந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கவே முடியல, கையில் எடுத்து அப்படியே வலிக்கிட்டு போகுது. அந்தளவுக்கு செம்மையாக சூப்பரான ஜெல்லி ரெடியாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.